வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது இந்திய அரசியலில் பெரிய விவாதமாக மாறி வருகிறது. ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு என் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அறிவித்திருக்கும் புதிய மக்கள் தொகை திட்டம் என்னவென்றால், அதாவது இரண்டாவது குழந்தை பெற்றால் ரூபாய் 25,000, மூன்றாவது குழந்தை பெற்றால் ரூபாய் 30,000, நான்காவது குழந்தை பெற்றால் ரூபாய் 40,000. இப்படி மக்கள் அதிக குழந்தைகள் பெற ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தகவல் தற்போது தேசிய பேசப்படுகிறது. நேற்றுக்கு இந்த நியூஸை அவர் அறிவிச்சிருக்காரு. ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் குடும்ப கட்டுப்பாடு என்று சொன்ன அரசுகள் இப்போது ஏன் அதிக குழந்தை பெறுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்துள்ளன? இதன் பின்னால் அரசியல் இருக்கிறதா, பொருளாதார காரணமா, அல்லது எதிர்கால இந்தியாவை பற்றி பயமா? இதைத்தான் இன்று ஆழமாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வை திஸ் பாலிசி? முதலில் இந்த திட்டம் ஏன் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் பல மாநிலங்களில் பிறப்பு விகிதம் குறைந்து வருகிறது. குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில், அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. இங்கு மக்கள் குறைந்த குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கொள்கிறார்கள். இதனால் எதிர்காலத்தில் என்ன பிரச்சனை வரும்? வேலை செய்யும் இளைஞர்கள் குறையும், மூத்த குடிமக்கள் அதிகரிப்பார்கள், கவர்மெண்ட் பென்ஷன், மருத்துவ செலவு, வெல்ஃபேர் பேர்டன் எல்லாம் அதிகரிக்கும். இன்று ஜப்பான், தென்கொரியா, சீனா போன்ற நாடுகள் இதே பிரச்சனையில் சிக்கி தவிக்கின்றன. அதனால்தான் தற்போது சில அரசுகள் மக்கள் தொகை அதிகரிக்க முயற்சி செய்கின்றன. அதாவது ஒரு காலத்தில் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பயம் இருந்தது, இப்போது பாப்புலேஷன் டிக்ளைன் பயம் ஆரம்பித்திருக்கிறது. பொலிட்டிக்கல் ஆங்கிள் என்ன அப்படின்னா, ஆனால் இந்திய அரசியலில் ஆங்கிள் கூட இருக்கிறது. அதிக மக்கள் தொகை என்றால் அதிக வேலைவாய்ப்பு தேவை, அதிக கல்வி செலவு, அதிக சப்சிடி, அதிக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரெஷர். ஆனால் அதே நேரத்தில் பெரிய ஒர்க் ஃபோர்ஸ், அதிக தொழில் வளர்ச்சி, முதலீடு வர வாய்ப்பு, எதிர்கால வாக்காளர்கள் என்பதால் அரசுகள் இது போன்ற திட்டங்களை யோசிக்க ஆரம்பித்துள்ளன. சிலர் இதை ஃப்யூச்சர் எக்கனாமிக் பிளானிங் என்று சொல்கிறார்கள். மற்றும் சிலர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? வேலை இல்லை, விலைவாசி உயர்ந்திருக்கிறது, இப்பொழுது குழந்தை பெற பணம் கொடுத்து ஊக்குவிப்பது சரியா என்று கேட்கிறார்கள். ஏனெனில் ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கே லட்சக்கணக்கில் செலவாகும் காலம் இது. அப்படி இருக்க ரூபாய் 25,000 அல்லது 40,000 கொடுத்தால் மட்டும் மக்கள் பெரிய குடும்ப அமைப்பார்களா என்பது ஒரு பெரிய கேள்வி. தமிழ்நாட்டில் இது போன்ற திட்டம் வந்தால் என்ன ஆகும்? நேற்றுக்கு தான் ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கார் இல்லையா, இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதே போல் தமிழ்நாட்டில் வந்தால் என்ன ஆகும்? இங்கே ஏற்கனவே நகர வாழ்க்கை செலவு அதிகம், தனியார் பள்ளி கட்டணம் அதிகம், மருத்துவ செலவு அதிகம். இதனால் பல குடும்பங்கள் ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தையை மட்டுமே விரும்புகிறார்கள். ஆனால் எதிர்காலத்தில் தொழிலாளர்கள் குறைந்தால் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் கூட மக்கள் தொகை ஊக்க திட்டங்களை கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இன்று ஆந்திரா ஆரம்பித்திருக்கிறது, நாளை இந்தியா முழுக்க இதே விவாதம் வரலாம். முடிவாக சொல்ல வேண்டுமென்றால், திரு சந்திரபாபு நாயுடுவின் இந்த திட்டம் சாதாரண அறிவிப்பு அல்ல. இது இந்தியாவின் எதிர்கால மக்கள் தொகை அரசியலின் ஆரம்ப சிக்னல். ஒரு காலத்தில் சிறிய குடும்பம் சிறந்த குடும்பம் என்றும், இப்போது அதிக குழந்தைகள் எதிர்கால பொருளாதாரம் என்ற நிலை உருவாகிறதா? இது சரியான திட்டமா அல்லது அரசியல் ஸ்டண்டா? உங்கள் கருத்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான ஆழமான அரசியல், சட்ட, சமூக விவாதத்திற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.